ஓம் சாந்தி 14/2/2019. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. சிவ ஜெயந்தி தான் கீதை ஜெயந்தி, கீதை மூலமாக தான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது அப்படின்னு பாரதவாசிகளுக்கு நிரூபித்து சொல்லுங்கள். அதாவது சிவ ஜெயந்திக்கு பிறகும் கீதா ஜெயந்தி வருது, அதன் மூலமாக தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கிருஷ்ணர் பிறக்கிறார். சிவன் மூலமாக முதல்ல சிவன் பிறக்கிறார், அது சிவ ஜெயந்தி. அவர் மூலமாக கீதை பிறக்குது, அந்த கீதை மூலமாக தான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறார் அப்படின்னு நிரூபித்து சொல்லுங்கன்னு பாபா சொல்கிறார். ஆனால் இது நிரூபிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த முரளி போடலாம் அப்படின்னு உட்காரும்போது ஒரு கால் வந்தது இஸ்கான் குரூப்லேருந்து. அப்படியே தலையை பிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. எங்கே இருக்குது ஆதாரம்? எதில் இருக்குது? நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பணுமா? கடவுள் இருக்கிற நாங்கள் நம்புறதா? கடவுள் வந்து பேசுகிறாரா? அப்படி இப்படின்றாங்க. ஸோ ஆனால் பாபா இன்றைக்கி வந்து இந்து மகாசபாவை கூப்பிட்டு சொல்லுங்கள், மாநாடு போட்டு சொல்லுங்கன்றார். ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் பண்ணணும். சரி, கேள்வி. ஏன்னா இருக்கிறத மற்ற தர்மத்தை விட இந்து தர்மத்துக்கு புரிய வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த வேதத்தை படித்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, சும்மா இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சிடலாம். கேள்வி. எந்த ஒரு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன? ஆனால் தர்மஸ்தாபகர்கள் ஒரு காரியத்தை பண்ணுறதே கிடையாது, பாபா தான் பண்ணுறாரு. அது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில், எந்த தர்மமாக இருந்தாலும் அதை ஸ்தாபனை செய்கிறதுக்கு தூய்மையின் பலம் இருக்கணும். ஸோ ஆத்மா தூய்மையாக வந்து தான் இதை பண்ணும், வரும்போது தூய்மையாக தான் இருக்கும். எந்த தர்மம் எந்த மதமாக இருந்தாலும் தூய்மை பலத்தின் மூலமாக தான் ஸ்தாபனை ஆகுது. அதனால தான் மேலேருந்து வந்து பிரவேசமாகுது இல்லையா? ஸோ அந்த ஆத்மா சொல்லும்போது அப்படியே மெய் மறந்து கேட்பாங்க எல்லோரும், தூய்மையின் சக்தி. ஆனாலும் அந்த தூய்மையான ஆத்மாவால் மற்றவங்களை தூய்மையாக்க முடியாது. அது இறைவன் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா மாயின் ராஜ்யம் நடந்துட்டு இருக்கும்போது தான் மற்ற தர்மஸ்தாபகர்கள் வராங்க. ஸோ மாயா கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள தூய்மையாக்க முடியுமா? மாயா என்ன பண்ணும், அப்படி வாயை மாற்றி காமம் சரின்னு சொல்ல வச்சுட்டு போயிடும். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள கொன்று இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் தூய்மை இழந்து தான் ஆகணும் மாயின் ராஜ்யத்தில், துவாபரகத்துலேருந்து. ஸோ மாயின் ராஜ்யத்தின் உச்சத்தில் வரார் இறைவன், வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறார். அது அவரால் மட்டுமே முடியும். அதுதான் அவருடைய காரியம். அவருடைய காரியம் மட்டும்தான் அது. தூய்மை ஆகிறதுக்கான வழியை அவர் தான் கொடுக்குறார். நேற்று வானிலை சொன்னார், இயேசுநாதர் வந்து என்ன கொடுத்தாரு? வேணால் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், வேறு என்ன கொடுக்குறது? ஏன்னா கிறிஸ்தாத்மாவே கீழே வரல இல்லையா? ஸோ இன்றைக்கி சொல்கிறார், அவங்களுக்கு தூய்மையை ஆக்கக்கூடிய ஞானமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கே அந்த ஞானம் தெரியாது, தேவதா தர்மத்துக்கே தெரியாது, மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை பாபா தான் கொடுக்குறார். பாடல். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலேருந்து அழிச்சிட்டு போங்க பிரபுவே. ஓம் சாந்தி. எது பாவம் நிறைஞ்ச உலகம்? இப்போ இருக்கிறது கலியுகம். எது புண்ணியமான உலகம்? தூய்மையான சத்தியுகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பாவம் நிறைந்த உலகமாகவும் இதே பாரதம் தான் இருக்குது, புண்ணியமான உலகமாகவும் இதே பாரதம் தான் மாறுது, சொர்க்கமாக மாறுது. சொர்க்கமாக இருந்த அதே பாரதம் தான் இன்றைக்கி நரகமாக இருக்குது. காரணம் காமத்தில் விழுந்து எரிஞ்சிடுச்சு. எல்லாம் காமத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க காமாக்னி அப்படின்னு பேரே வைப்பாங்க இல்லையா? ஸோ அது ஒரு நெருப்பு, எல்லோரையும் எரிய வச்சிட்டு இருக்குது. சொர்க்கத்தில் யாருமே காமத்தில் எரியறது கிடையாது, அங்கே காமச்சிதையே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும்.
இல்லையா? சத்தியுகத்தில் காமிச்சதே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். தூய்மை இழந்து துக்கமாக இருக்கிற இதே பாரதம் ஒரு காலத்தில் தூய்மையாக சுகமுடையதாக இருந்துச்சா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும். ஆதி சனாதன இந்து தர்மம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆதி சனாதனம்னா என்ன, எதை சொல்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆதினா என்ன, சனாதனன்னா என்ன? ஆதினா சத்தியுகம், ஆரம்பம், ஆரம்ப யுகம் இல்லையா? சத்தியுகத்தில் யார் இருந்தா? லக்ஷ்மி நாராயணன் தான் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்களும் யாருடைய குழந்தையாக தானே இருந்திருப்பாங்க. பிறகுதான் சத்தியுகத்தின் எஜமானராக ஆகி இருக்கிறாங்க. அப்போ யாருடைய குழந்தை? சத்தியுகத்தை ஸ்தாபனை செஞ்ச பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தையா சத்தியுகத்துக்கு முன்னாடி இருந்தாங்க சங்கமயுகத்தில். இப்போ அவருடைய குழந்தைங்க நாம் அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இப்போ யாருக்குமே ஸ்ரீகிருஷ்ணர் சிவனுடைய குழந்தைன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அப்பாவை பற்றி தெரிஞ்சிருப்பாங்களே. யாருக்கும் அப்பாவை தெரியல. இந்து தர்மம் கீதையில் குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் பாரதம்ன்ற பேர் கீதையில் இருக்குது. ஸோ இந்து மகாசபை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு இயக்கம். ஸ்ரீமத் பகவத்கீதை எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய். ஸோ அந்த கீதையின் பிறந்த நாளாக கீதா ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம ஊர் பக்கம் கிடையாது, மேபி வடநாட்டில் அப்படி கொண்டாடலான்னு நினைக்கிறேன். சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் என்னைக்கு சிவ ஜெயந்தி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, எப்போ அவர் பிறந்தாருன்ட்டு. அவருக்கு பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்தி. சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி, அதுக்கு பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கீதையின் மூலமாக தான் ஸ்ரீகிருஷ்ணரே பிறக்கிறார். அவங்க ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக கீதை பிறந்ததாக போட்டுட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லையா? அப்பாவுக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தைக்கு அப்பா பிறந்த மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ அதோட இஸ்கான் குரூப் அவர் சொல்லும்பொழுது, நீங்கள் என்ன சிவனுக்கு மேலே யாருமே இல்லைன்றீங்க? சிவனுக்கு மேலே கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய தீவிர பக்தர் தான் சிவன். ஆனால் புராண கதைகள்லாம் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது இல்லையா? ஸோ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, எப்படி யுக்தியை உருவாக்குறது யோசிக்கணும். கீதை ஜெயந்தி மூலமாக தான் தேவதா தர்மமே ஸ்தாபனை ஆகுது. கீதை ஜெயந்திக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ மகாபாரதனால என்ன வந்துடுது? யுத்தத்தின் விஷயம் வந்துடுது. அப்போ யுத்தத்தில் 3 சேனைகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. யார் யார்? யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள். லவ் யூ பாபா. அதில் பார்த்தீங்கன்னா யாதவர்களுமே பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்கு தான் ஆதரவு. ஏன்னா கிருஷ்ணருடைய அனைத்தும் கௌரவர்கள் வாங்கிக்கிறாங்க, கிருஷ்ணரை தவிர. ஸோ ஜெயிக்கிறது யார்? பாண்டவர்கள் மட்டும்தான். யாதவர்கள் ஏவுகணைகளை கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ இந்த ஏவுகணையெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க யாரோ அவங்க தான் யாதவர்கள். அங்கே சாராயம் குடித்து ஏவுகணைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி அதில் காட்டுவாங்க அப்படி இருக்கு மகாபாரதத்தில். ஆனால் இப்போ உண்மையிலே ஏவுகணை உருவாக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தன் இனத்தையே அழிக்கிறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இல்லையா, அந்த 2 வல்லரசு நாடும் கிறிஸ்தவர்கள். அப்போ தன் தர்மத்தை அழிக்கிறாங்க, தன் தர்மத்தை. அதான் பாபா சொல்கிறார், இந்து தர்மத்துக்கு எதிராகவே சண்டை போட மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணுறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயமா. உலக அளவில் பார்த்திங்கன்னா அன்பான மதம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, ஆனால் அவங்களே அடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் யாதவர்கள், ஐரோப்பாவை சார்ந்த யாதவர்கள். அவங்க தான் இந்த ஏவுகணை உலகத்தை அழிக்கிறதுக்கானதை உருவாக்குவாங்க. ஒன்று, அவங்களுடைய சபை தங்களுக்குள்ள சண்டை போட்டு இறந்ததன் மூலம் அவங்களுடைய அழிவு நடந்துச்சு. பாருங்கள், நடக்க போகிறத முந்தைய கல்பத்தில் நடந்ததை வச்சு பாபா சொல்கிறார், நடந்துச்சு. ஸோ அதில் முழு ஐரோப்பாவும் வந்துடுது. இப்போ ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ அத்தனை பேரும் யாதவர் கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆயிடுறாங்க. அங்கே இங்கே பாபா ஞானத்தை எடுக்கிறவங்க பாண்டவர்கள், எடுக்காதவங்க கௌரவர்கள். அப்போ கௌரவர்களும் விநாசம் அடைகிறாங்க, வெற்றி அடையிறது பாண்டவர்கள். ஆனால் இங்கே யுத்தம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கிடையாது, மாயைக்கும் பாண்டவர்களுக்கும், மாயைக்கும் கௌரவர்களுக்கும். ஸோ எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பாபா சொல்கிறார், எல்லாம் அழியத்தான் செய்யும், ஆனால் நீங்கள் அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம உணர்வில் இருங்க. அவங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா பறந்து மேலே வந்துடும்ன்றார். இப்போ கீதையின் பகவான் யார் அப்படின்ற கேள்வி வருது. சகஜ யோகத்தையும் சகஜ ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாய் யார் மாற்றினது? சாதாரண கலியுக மனுஷனை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா சகஜ யோகம் கற்றுக் கொடுத்து மாற்றினது யார்? தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செஞ்சது யார்? அதுதான் கேள்வி. ஸ்ரீகிருஷ்ணரா வந்தார். ஏன்னா கௌரவர்கள் கலியுகத்தில் இருக்கிறவங்க, பாண்டவர்களும் கலியுகத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கலியுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி வர முடியும்? ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அவர் சத்தியுக ஆரம்பத்தில் வரவர், 16 கலைகள் நிரம்பியவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அதனால தான் கொண்டாடுறாங்க இல்லையா? பிறகு திரேத்தா யுகத்தில் ராமர், ஸ்ரீராமர், அவர் 14 கலைகள் நிரம்பிய, 16 கலைகள் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அது நிரம்பியதுன்னு சொல்ல முடியாது, 16 கலைகள் தான் நிரம்பியதுன்னு சொல்ல முடியும். ஸ்ரீகிருஷ்ணர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, இளவரசனுக்கெல்லாம் இளவரசனாக இருந்தவர். துவாபரகத்தில் வர விகார இளவரசர்கள் கூட அந்த ஸ்ரீகிருஷ்ணரை பூஜை செய்கிறாங்க. ஏன்னா 16 கலைகள் நிரம்பிய சத்யுக சம்பூர்ண இளவரசராக இருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அவங்க அந்த துவாபரக கலியுக ராஜாக்களே சொல்லுவாங்க, நாம் இப்போ விகாரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அவங்க உயர்ந்த பதவியில் இருந்தாலும் விகாரியாக இருக்கிறோம், இவங்க விகாரமற்றவர்கள், அதனால தான் கும்பிட்றோன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ சிவ ஜெயந்தி வரப்போகுது. சிவனுடைய கோயில் பெருசு பெருசாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, அந்த நிராகார சிவனுடைய கோயிலை. அவரைத்தான் பரமபிதான்னு, பரமாத்மான்னு சொல்ல முடியும். அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எல்லாருமே தேவதைகள் தான், கடவுள் கிடையாது. கடவுள் அந்த ஒரு சிவபாபா, உடலற்றவர் அப்படின்னு புரிய வைங்க. சிவ ஜெயந்தி பாரதத்தில் தான் கொண்டாடப்படுது, பாரதவாசிகளால் தான் கொண்டாடப்படுது. வெளியில் கொண்டாடினாலும் கொண்டாடுறது யார்? பாரதவாசிகள் தான். பாபா சொல்ற, இப்போ சிவ ஜெயந்தி வரப்போகுது இல்லையா, இதைத்தான் நீங்கள் புரிய வைக்கணும்.
சிவன் தான் ஞானக்கடல், உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா அவர் அப்படின்னு நிரூபித்து புரிய வைக்கணும். ஏன்னா உலகத்தை அவர் தான் தூய்மையாக்க முடியும், அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் உலகம் தூய்மையாகும்னு நீங்கள் நிரூபித்து புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை நீங்கள் தான் சிந்தனை பண்ணணும். காந்தி கூட பாடினார் இல்லையா, சொர்க்கம் வேணும், தூய்மை ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ சிவன் தான் ஞானக்கடல் அப்படின்னு காந்தி கூட பாடியிருக்கிறார் போல இருக்குது. கிருஷ்ணருடைய பேர் அவர் சொல்லலை. சிவ ஜெயந்தியிலிருந்து கீதை ஜெயந்தியா, அது சிவ ஜெயந்தி மூலமாக கீதை பிறந்ததா, சிவன் பிறந்ததுனால கீதை பிறந்ததா சிவன் மூலமாக, அல்லது கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து கீதை பிறந்ததா அப்படின்ற கேள்வி இப்போ எழுது. ஏன்னா கிருஷ்ணருடைய ஜென்மமும் சத்தியுகத்தில் தான் நடக்கும். சிவனுடைய ஜென்மம் எப்போ நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. இங்கே பெரிய புரியாத புதிராக இருக்கிறதே சிவன் தான், சிவனுடைய ஜெயந்தி, சிவனுடைய பிறந்ததுனா பிறப்பு. சிவன் நிராகார பரமபிதா பரமாத்மா, அவர் சங்கம் யுகத்தில் உலகத்தை படைக்கிறார். உடலற்றவர் சிவன், பிறப்பற்றவர் சிவன். ஸோ வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகி திவ்ய ஜென்மம் கொண்டு இந்த ஞானத்தை கொடுக்குறார் சங்கம் யுகத்தில். அந்த ஞானத்தின் மூலம் புது உலகம் படைக்கப்படுது. அந்த புது உலகம்தான் சத்தியுகம்னு சொல்கிறோம். அங்கே ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருக்குது. அப்போ சத்தியுகத்தை படைக்கிறதே சிவன் தான். அப்போ கண்டிப்பாக முதல்ல சிவ ஜெயந்தி இருக்கும் இல்லையா. சிவன் பிறந்த ஞானம் சொல்லி தான் வருது அப்படின்னா கிருஷ்ணருக்கு முன்னாடி சிவன் பிறந்திருப்பார் இல்லையா. பாபா சொல்கிறாரு, இந்த பிராமண குலத்தின் அலங்காரம், பிராமண குல பூஷணர்களாக இருக்கிற குழந்தைங்க, அதாவது பக்கா சேவாதாரி குழந்தைங்க, சேவையில் மூழ்கி இருக்கிற குழந்தைங்க, சிவ ஜெயந்தி மூலமாக தான் கீதை ஜெயந்தி உருவாச்சுன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு புத்தியில் யோசிக்கணும், ஞானக்கடலை கடையணும். ஸோ சிவ ஜெயந்தி மூலமாக கீதை ஜெயந்தியும், கீதையின் மூலமாக தான் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கணும். அதாவது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி என்னது, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவின் பிறந்த நாள். ஸோ இந்த மகிமையை தான் தூக்கி பைபிள்லையும் போட்டாங்க, இயேசு ராஜா ராஜன். ஸோ ஸ்ரீகிருஷ்ணருடைய இது அங்கே வெளிப்படுது. கிருஷ்ணரு தூய்மையான உலகத்தின் ராஜா. அங்கே தான் ராஜ்யம் இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றா அங்கே ஜென்மம் எடுத்து பிறகு கீதையை சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா மகாபாரத யுத்தத்துக்காக தானே கீதை சொன்னதாக போட்டிருக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஒன்றும் மகாபாரத யுத்தம் நடக்க முடியாது. அப்படி முடிஞ்சால் அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த சங்கம் யுகத்தில் தான் நடந்திருக்கும் கீதா ஜெயந்தி, மகாபாரத யுத்தம் எல்லாமே இந்த சங்கம் யுகத்தில் தான் நடந்திருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். பாண்டவ சேனையும் கௌரவ சேனையும் புகழ் பெற்றது. கௌரவ சபையும் பாண்டவ சபையும் ஸ்ரீகிருஷ்ணரை தான் பாண்டவர்களின் தலைவனாக, பாண்டவ பதியாக காட்டுறாங்க. இல்லையா, அவங்கள வழி நடத்தி செல்வது யார்? பாண்டவர்களா? ஸ்ரீகிருஷ்ணர் வழி நடத்தி செல்றார். ஸோ அவர் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான் சகஜ ஞானத்தை, சகஜ ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சண்டை போடுற விஷயமே அங்கே கிடையாது. இல்லையா, யுத்தத்துக்கான விஷயமே கிடையாது. யுத்தத்தில் சண்டை போடுறதுக்கு ஒன்றும் பாபா கற்றுக் கொடுக்கல. பாண்டவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டுச்சு ஏன்னா பரமபிதாவே அவங்களுக்கு சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ யோகத்தை கற்றுக்கிட்டு போய் சண்டையாக போட முடியும் இல்லையா. ஆனால் ராஜ்யம் கிடைக்குது. எது யோக பலம் மூலமாக கிடைக்குது, அதுவும் 21 பிறவிக்கு கிடைக்குது.
21 பிறவிக்கு சூரிய வம்சத்தினராக இருந்தும் ராஜ்யத்தை ஆள்றாங்க, சந்திர வம்சத்தினராக இருந்தும் ராஜ்யத்தை ஆள்றாங்க. அதனால் ஹிந்து மகாசபாக்காரங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும் முதல்ல. ஸோ இதுதான் சேலஞ்ச் இல்லையா? ஒரு இந்து மதத்தை ஒரு இயக்கமாகவே வச்சு அதை தலைமை தாங்குறவங்களுக்கு புரிய வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியுன்ற உணர்வு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அது இல்லாமல் லோக்சபா ராஜ்யசபான்னு 2 சபைகள் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கும் புரிய வைங்க. ஆனால் முக்கியமானது இந்த ஹிந்து சபா எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். ஸோ இந்து மகாசபாவுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். யாதவர், கௌரவர், பாண்டவர்னு பாடப்பட்ட 3 சேனைகள் இப்போ இந்த சங்கமயுகத்தில் இருக்குது. சத்தியுகத்தின் ஸ்தாபனை இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அதுக்காக தான் கீதை இந்த சங்கமயுகத்தில் பாடப்படுது அப்படின்னு புரிய வைங்க. சங்கமயுகத்தில் யார் இதை பாடுவா? ஸ்ரீகிருஷ்ணர் வர முடியாது. அவர் என்ன பாவம் பண்ணார் தூய்மையான சத்தியுகத்தை விட்டுட்டு இந்த தூய்மையற்ற உலகத்துக்கு வர்றதுக்கு? கிருஷ்ணர் இப்போ இல்லவே இல்லை. ஆனால் கிருஷ்ணருடைய ஆத்மா இங்கே தான் இருக்குது 84வது பிறவியில். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, எங்கேயும் கிருஷ்ணர். இன்னைக்கு இஸ்கான் குரூப் பிரதர் இதான் சொல்ல, கிருஷ்ணர் இல்லாத இடமே கிடையாது, கிருஷ்ணரே கிருஷ்ணர்ன்றாரு. பாபா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, ஆனால் எதை சொன்னாலும் அங்கே வேலைக்கு ஆகலை. நான் பண்ணுறது சரி. ஸ்ரீகிருஷ்ணர் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாரு, சர்வ வியாபியாக இருக்கிறாரு அப்படின்னு கிருஷ்ணருடைய பக்தர் சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர் ஆடாக இருக்கார், மாடாக இருக்கார், மனுஷனாக இருக்கிறாரு, இப்படி எல்லாமாவும் இருக்கிறாருன்றாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கீதையை சொல்லுவாங்க. கீதையில் அப்படி சொல்லியிருக்காருல்ல, நான் சர்வமமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி ராதையுடைய பக்தர்கள் எங்கே பார்த்தாலும் ராதையே ராதைன்னு சொல்லுவாங்க. நானும் ராதை தான், நீங்களும் ராதை தான் சொல்லுவாங்க. அது வேற ரொம்ப அத்தாரிட்டியாக சொல்லுவாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஆதாரம் கேட்குறாங்க. அவங்க எங்கே ஆதாரம்னா அந்த புக்கில் இருக்குதுன்னுவாங்க. ஒரு புக்கு தான் ஆதாரமா? அப்படின்னா அது தப்புன்றீங்களான்னுவாங்க. ஸோ யுக்தியாக புரிய வைக்கிறது ரொம்ப இல்லையா, ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப யோக பலமும் வேணும். நிறைய வழிகள் வந்துடுச்சு. சிலர் ஈஸ்வரனை சர்வவியாபின்னு சொல்கிறாங்க, சிலர் கிருஷ்ணரை சர்வவியாபின்றாங்க. ஆனால் ரெண்டுமே தப்பு இல்லையா? கிருஷ்ணனும் சர்வவியாபி இல்லை, ஈஸ்வரனும் சர்வவியாபி இல்லை, ராதையும் சர்வவியாபி இல்லை. ஸோ பாபா தான் இதை புரிய வைக்கிறார். உலகத்தின் சர்வ சக்திவான் சிவபாபா இல்லையா? அதனால் உங்களுக்கும் எப்படி புரிய வைக்கிறது, எல்லாருக்கும் எப்படி புரிய வைக்கிறதுன்ற அதிகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கடவுள் கொடுத்தார். கடவுளோட பெரியவங்க இருக்கிறாங்களா? கீதை எழுதினவங்களோ இல்லை மற்ற வேதத்தை எழுதினவங்க கடவுளோட பெரியவங்களா? ஸோ அதுதான். நீங்கள் எதை வச்சு புரிய வைக்கிறீங்க, எந்த ஆதாரத்தில் புரிய வைக்கிறீங்க, ஏன் தப்பாக புரிய வைக்கிறீங்க அப்படின்வாங்க. நீங்கள் சொல்கிற வேதத்தை எழுதுனது மனிதர்கள், அவங்க இப்போ இல்லை, அழிஞ்சிட்டாங்க. அழிவற்ற கடவுள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். அவரை விட அதிகாரம் யாருக்கு கொடுக்கணும் இல்லையா? இந்து மகாசபாக்காரங்களுக்கு இதை நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸோ அப்போ அவங்க புரிஞ்சிக்கலன்னா நம்ம இன்னும் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த விதத்தை நம்ம புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதை கண்டுபிடிக்கணும், அதான் உண்மை. ஏன்னா அவங்க தங்களை தர்மத்தின் சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு நம்புகிறாங்க. அரசாங்கமும் எந்த தர்மத்தையும் ஏற்றுக்கிறது இல்லை, அவங்களே குழம்பி போயிருக்கிறாங்க. பாவம் அவரே குழம்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஜோக்கர். அது மாதிரி அரசாங்கமே குழம்பி போயிருக்குது. அதனால நாங்கள் எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதனால தர்மத்தின் சிந்தனை உள்ளவங்க கிட்ட போய் பேசுங்க. எந்த தர்மத்தையும் ஏற்றுக்காதவங்க கிட்ட போய் பேசி ஏன் நேரத்தை வீணாக்குறீங்கன்ற. சிவபரமாத்மா
நிராகாரமானவர், உடலற்றவர், அவர் தான் ஞானக்கடல். வேற யாரையுமே ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. ஸோ அவர்கிட்ட இருந்து ஞானத்தை நம்ம எடுக்கிறோம். எப்போ எடுக்கிறோம்? அவர் எப்போ நேரடியாக வந்து ஞானத்தை கொடுக்குறாரோ அப்போ தான் எடுக்கிறோம். அதன் மூலமாக தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. மீண்டும் எப்போ ராஜ்யத்தை இழக்கிறோமோ அப்போ மறுபடியும் நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் சிவபரமாத்மா நிராகாரமானவர், ஞானக்கடல், சிவ ஜெயந்தியின் மூலமாக தான் கீதை ஜெயந்தி அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். ஸோ இதை வந்து பாபா ஒரு நாடகமாக உருவாக்க சொல்கிறார். சிவ ஜெயந்தியின் மூலமாக தான் கீதை வருது, கீதை மூலமாக கிருஷ்ணர் பிறக்கிறாருன்னு அழகாக ஒரு நாடகத்தை உருவாக்கி போடுங்க. இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு படம் உருவாக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் இல்லை படமே. அப்போ மனிதர்களுடைய புத்தியிலிருந்து கிருஷ்ணருக்கும் கீதைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு புத்தியிலேருந்து சுத்தமாக விளக்கணும். ஏன்னா இப்போ அவ்வளோ ஆழமாக பதிவாகிருக்குது இல்லையா? நிராகார சிவபரமாத்மாவைத்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாபா இங்கே இந்து மகாசபான்றாரு. ஸோ அது இப்போ இருக்கானே தெரில. பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இஸ்கான் இருக்குது இல்லை? ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கணும் கரெக்டாக. ஏன்னா அவங்க வந்து அதை தினம் தினம் படிப்பாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நியமம்லாம் கடைப்பிடிப்பாங்க. நம்மளுடைய நியமம் முக்கால்வாசி கடைப்பிடிப்பாங்க. சரி, நிராகார சிவபாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். சாஸ்திர எல்லாமே மனித வழிப்படி மனிதர்கள் உருவாக்குனது. கடவுளுடைய வழிப்படி யாரும் உருவாக்கலை இல்லை, எல்லாம் கடவுளுடைய சித்தப்படி உருவாக்குனாங்க, கடவுளே இறக்குனாரு அப்படின்வாங்களே. அப்படிலாம் கிடையாது. மனித வழிப்படி மனிதர்கள் உருவாக்குனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே வந்து இப்போ இயேசு உடம்புல கிறிஸ்துவ வருதுன்னா கிறிஸ்துவம் மனித ஆத்மா தான். ஸோ அதோடைய வழிப்படி இன்னொரு மனிதன் உருவாக்குறார். அவர் வாய் வழியாக பேசப்படுது. ஸோ அதை பேசினதை கிரகித்து மற்றவங்க பிற்காலத்தில் எழுதுகிறாங்க. ஸோ அதில் இன்னும் வேறு தவறான விஷயங்கள் கலந்துடுது. மற்றபடி பாபாவுடைய ஞானம் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது. பாபாவுடைய சாஸ்திரம்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் நேரடியாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார நிலையிலேருந்து அனைத்தும் நிரம்பிய இளவரசரை நான் மாற்றிட்டு நான் போயிடுறேன். இந்த ஞானத்தை நான் மட்டும்தான் நேரடியாக இதை சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் இறைவன் வராரு இறுதியில். அந்த கீதையை சொல்லக்கூடியவங்க கீதை சொல்லலாம். ஆனால் அங்கே ஒன்றும் பகவான் நேரடியாக கிடையாது. பகவான் நேரடியாக கொடுத்த கீதையும் அங்கே கிடையாது. கீதையுடைய பகவான் நேரடியாக இருந்தார், அவர் சொர்க்கத்தை உருவாக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீதையின் பகவான் நேரடியாக இருந்து ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தை உருவாக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த கீதை தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கேட்குறதன் மூலம் எந்த மனுஷனாவது சொர்க்கவாசி ஆக முடியுமா? அப்படி ஆகி இருக்கிறாங்களா? உலகம் சொர்க்கமாகவா இருக்குது? இப்போ கீழே தானே இறங்கி இருக்குது. இறக்குற நேரத்தில் மனிதர்களுக்கு கீதையைத்தான் சொல்லுவாங்க, வேறு எந்த சாஸ்திரமும் சொல்ல மாட்டாங்க. அப்போ கீதை மூலமாக சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் கீதையை சொல்கிறாங்க, இதை கேட்டால் சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு. இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வழங்கப்படுறது தான் கீதைன்றது இதில் நிரூபணமாகுது. அப்போ அந்த கீதை ஒன்றா தானே இருக்கும், ஒரே ஒரு கீதையாக தானே இருக்கும். மற்ற எல்லா தர்மங்களும் அதுக்கு பின்னாடி வந்தது. கீதையின் மூலமாக கீதை ஒன்று, அது உருவாக்கிய தர்மமும் ஒன்று. அதற்கு பிறகு தான் மற்ற தர்மங்கள் வருது, மற்ற வேதங்கள் வருது. வேற யாருமே
இந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் சொர்க்கவாசி ஆகலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. மனிதர்கள் இறக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது கங்கை நீரை குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, யமுனை நீரை கொடுக்கறது இல்லை. கங்கை நீருக்குத்தான் மகத்துவம் இருக்குது. நிறைய வைஷ்ணவர்கள் போய் குடத்தை நிரப்பிட்டு வந்துடுறாங்க கங்கையிலிருந்து. பிறகு உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் போகட்டும் அப்படின்னு சொட்டு சொட்டாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க டெய்லியும். இது உண்மையிலே ஞான அமிர்த தாரை. இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு துக்கம் அழிஞ்சிடுது. பாருங்க, பாபா சூப்பராக கேட்குறாரு. அதாவது கீதையை மட்டும்தான் சாகும்போது படிக்கிறாங்க, கங்கை நீரை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தத்தில் என்னென்ன, ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாமே கிடையாது, எல்லா வேதமும் கிடையாது. அப்போ அந்த கீதையுடைய மகத்துவம். அப்போ அந்த கீதையை சொன்னது யார்? அது ஒரிஜினல் கீதையா? இந்த கீதையை படித்தாலே போயிட முடியுமா? இவ்வளவும் பாபா யோசிக்க வைக்கிறார், யோசிக்க வைக்க யூஸ் பண்ண சொல்கிறார். ஆனால் உண்மையிலே அந்த கங்கை தண்ணி குடிக்கிறதுனால எதுவும் ஆகாது, எந்த நோயும் போகாது, எந்த துக்கமும் போகாது. இந்த ஞான அமிர்தத்தை தினம் தினம் குடிக்கிறதன் மூலமாக, அதாவது இந்த ஞானத்தை எடுத்துக்கிறதன் மூலமாக தான் 21 பிறவிக்கு துக்கம்னா என்னன்னு தெரியாத சுகம் நிறைந்த உலகம் உங்களுக்கு கிடைக்குது, உலக ராஜ்யமே கிடைக்குது. உயிரோட்டமான ஞான கங்கைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஞான கங்கையில் குளிக்கிறதன் மூலமாக தான், அதாவது இந்த ஞானத்தை எடுக்கிறதன் மூலமாக தான் மனிதர்கள் சொர்க்கவாசி ஆக முடியும். அப்போ கண்டிப்பாக ஞான கங்கைகள் உருவாவாங்க இல்லையா? ஏன்னா தண்ணீர் கங்கைகள் எப்பவுமே இருக்குது. தண்ணி குடிச்சிட்டாலே சொர்க்கவாசி ஆகிட முடியுமா என்ன? இங்கே யாராவது கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட சொர்க்கத்துக்கு உரிமையுடையவர்களாக ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் ஒரு சொட்டு தண்ணி, கங்கை தண்ணி குடித்தாலே பாவம் நீங்கிடும்ன்றது என்ன அர்த்தம்? இந்த ஞானத்தின் ஒரு துளி எடுத்தாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. சிவபாபா தான் இந்த ஞானக்கடல், அவர்கிட்டருந்து வெளிப்பட்ட ஞான கங்கைகள். நாம் ஞானக்கடல் சிவபாபா, கீதா ஞானத்தை வழங்குகிற வள்ளல் அந்த ஒரு சிவபாபா தான், கிருஷ்ணர் கிடையாது. ஞானம் அளிக்கிறதுக்காக சத்தியுகத்துக்கு அவர் வரமாட்டார். ஏன்னா இந்த ஞானம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற ஞானம், சத்தியுகத்தில் தூய்மையற்றவர்களே கிடையாது அப்படின்னு பாபா அழகாக புரிய வைக்கிறேன். ஹே அர்ஜுனா, ஹே சஞ்சய் அப்படின்னு கீதையில் அடிக்கடி வருது இல்லை? எழுதுறதுல திறமையானவரை அதை எழுதுறதுக்கு பொறுப்பானவராக ஆகியிருக்கிறாங்க. ஆக இப்போ எழுதுறதுல திறமை உள்ளவங்க அப்படி எழுதிட்டாங்க அந்த கீதையை. இப்போ சிவ ஜெயந்தி வருது, அதனால் பாபா சொன்ன விஷயத்தெல்லாம் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதுங்க. சிவன் உடலற்றவர், ஞானக்கடல், ஆனந்த கடல், இந்த மகிமை எதுவுமே ஸ்ரீகிருஷ்ணருக்கு பொருந்தாது. ஸ்ரீகிருஷ்ணர் ஞானத்தின் கடலோ ஆனந்த கடலோ கிடையாது. அந்த ஒரு பிறவி ஆனந்த கடலாக இருப்பார், ஆனால் அப்போவுமே ஞானக்கடல் கிடையாது. அடுத்த பிறவி போயிடும். கடல்னால் எப்போவுமே வத்தாமல் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறது சிவன் மட்டும்தான். அந்த சிவன் ஞானக்கடல், சிவன் தான் ஞானத்தை கொடுக்கிறாரு, கருணை காட்டுறார். ஞானத்தை கொடுக்கறது தான் கருணை காட்டுறது, இறக்கப்படுறது. டீச்சர் இறக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கறதுனால வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ அப்போ என்னது, கற்றுக் கொடுக்கறது தான் அந்த கருணையை. சத்தியுகத்தில்
ஆனந்தத்துக்கு அவசியம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக ஞானத்துக்கு அவசியம் இல்லை. ஸோ எப்படியோ அது மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஆனந்தமாக இருப்பாங்க, அல்லது சரி ஓகே ஆனந்தம்னே வரும். அதாவது என்னென்னா, ஆனந்தத்தை அடையணுன்ட்டு அவங்க வந்து ஒரு ஞானத்தை எடுக்க தேவையில்லை. ஏன்னா அங்கே ஆனந்தம் அளவற்று இருக்கும், கொட்டி கிடக்கும், எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் முதலாக நிரூபிக்க வேண்டியது உடலற்ற ஞானக்கடலாகிய சிவ ஜெயந்தி மூலமாக கீதா ஜெயந்தி ஏற்படுதா, அல்லது சத்தியுகத்தின் சாக்காரமாக இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜெயந்தி மூலமாக கீதை ஜெயந்தி ஏற்படுதான்னு நிரூபிக்கணும். குழந்தைகளாகி நீங்கள் இதை நிரூபிக்கணும். சிவன் மூலமாக கீதா உபதேசம் போதிக்கப்பட்டதா, ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக போதிக்கப்பட்டதான்னு நிரூபிக்கணும். அப்போ சொல்லுவாங்க, எங்கே எழுதி இருக்குது சிவன் சொன்னாருன்னு அப்படின்வாங்க. கிருஷ்ணர் தானே சொன்னான்னு எழுதியிருக்க, எங்கே இருக்குது ஆதாரம்னுவாங்க. எழுதுனது யார்? மனுஷன் தானே. ஸோ தான் மனிதன் பிழை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக சிவனுடைய புராண கதைகளில் பார்த்திங்கன்னா அதே கீதா ஞானம் தான் அவர் சொல்லுவார். கீதைன்னு சொல்லாமல் சொல்வார். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார். ஸோ இதை நீங்கள் நிரூபிக்கணும். இறைத்தூதர்கள் யாரையுமே தூய்மையாகிறதே கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக சொல்கிறார் பாபா இல்லையா. அவங்க யாரையும் தூய்மையாக்கிறது கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு மகிமை? துவாபரகத்துலேருந்து வெறும் சாத்தானுடைய ராஜ்யம் தான் நடக்குது. அப்போ எல்லாரும் தூய்மையற்றவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் அங்கே யாரையும் வந்து இறை தூதர்கள் தூய்மையாக்க முடியாது. துக்கப்படும்போது மட்டும் நம்ம போயிடணும் இறைவன்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறவங்களே பிறகு மறுஜன்மம் எடுத்து அந்த தர்மத்தை பாலனையும் பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. ஸோ அது பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, கிறிஸ்தாத்மா வந்து போப்பாக வரும், போப்பாண்டவராக வரும். ஸோ அது உருவாக்குனதை அதுவே வளர்க்கும். தூய்மையின் பலத்தின் மூலமாக தான் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. ஏன்னா வரும்போது கிறிஸ்தாத்மா, நபி ஆத்மா, எல்லா ஆத்மாவுமே வந்து ஜிப்ரேல் ஆத்மா எல்லாமே தூய்மையாக தான் இருக்கும். ஏன்னா தூய்மையின் பலத்தின் மூலமாக தான் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். இருந்தாலும் யாரையும் தூய்மையாக்க முடியாது. எல்லாரும் தூய்மை இழந்து தான் ஆகணும். முக்கியமானதே 4 தர்மங்கள் தான். அதிலிருந்து தான் மற்ற கிளைகள் எல்லாமே வருது. சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதை ஜெயந்தின்னு நிரூபிக்கிறதன் மூலம் மற்ற எல்லா சாஸ்திரங்களும் பறந்தே போயிடும், மற்றதுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். ஏன்னா மற்ற எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. செம்ம சூப்பர். மற்றதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஏன் வந்து சிவன் கீதையை சொன்னார்னு நிரூபிக்க சொல்கிறாரு? கடவுளே நேரடியாக சொன்னார் அப்படின்னு நிரூபணம் ஆகிடும். அப்போ மற்றது எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கீதை நேரடியாக இறைவன் வந்து சொன்னார் அப்படின்னு நிரூபிச்சிட்டாலே மற்ற எல்லா வேதங்களும் பறந்து போயிடுன்றார். உண்மையிலே பாரதத்தின் சாஸ்திரமே ஒரு கீதை தான். மிகவும் அன்பான பாபா எவ்வளவு ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். அவர் கொடுக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. நிராகார ஞானக்கடலின் ஜெயந்தியின் மூலம் கீதை ஜெயந்தியா அல்லது சத்யுக சாக்கார கிருஷ்ண ஜெயந்தியின் மூலம் கீதை ஜெயந்தியா அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். இல்லை உடலற்ற ஞானக்கடலாக இருக்கிற சிவத்தந்தை பிறந்ததன் மூலமாக தான் கீதை பிறந்ததா, அல்லது சத்யுகத்தில் உடல் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததன் மூலமாக அவர் வாய் வழியாக தான் கீதை வந்ததா அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஸோ அதுக்கு நிறையா இருக்குது. ஒன்று, சத்தியுகத்தில் கீதை அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம புரிய வைக்கணும். ஸோ இதை நிரூபிக்கிறதுக்காக பெரிய மாநாடு உருவாக்குங்க. பாருங்கள், இப்போ முஸ்லீம்கள்லாம் மாநாடு போடுவாங்க, அது மாதிரி நீங்களும் மாநாடு போடுங்க. ஏன்னா இந்த விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா பண்டிதர்கள் உங்களை தேடி வந்து நாராயணாகிற லட்சியத்தை எடுத்துக்குவாங்க.
சிவ ஜெயந்தி அப்போ ஏதாவது பண்ணணும்ல, பண்ணுங்க. இந்து மகாசபாக்காரர்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா அது பெரிய அமைப்பு. ஒருவேளை அதுதான் இப்போ இஸ்கானா மாறிடுச்சா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம ஊரில் பெரிய அமைப்பு வேதத்தை புரிஞ்ச அமைப்புன்னா இஸ்கான் தான் நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு புரிய வைங்க. சத்தியுகத்தில் பாருங்கள், நாஸ்திகர்கள் இப்போ கலைஞர் ஒரு மீட்டிங் நடத்தினாருன்னா பக்கத்தில் காவி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் உட்காந்துட்ருப்பார். இப்போ நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு அழகாக யுக்தியாக பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அந்த தர்மத்தை சார்ந்தவர்களை கூப்பிடணும். ஆனால் என்ன ஒன்று, இந்த சத்ய சாய்பாபா அவங்க யூஸ் பண்ணுற யுக்தியை ஃபாலோ பண்ணணும். அவங்க பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாள் அப்போ வருஷம் ஒரு மண்டபத்தை பிடிச்சி பேசுவாங்க. எல்லா அனைத்து மத நல்லிணக்க மாநாடு அப்படின்ட்டு எல்லா மதத்துலேருந்து, கிறிஸ்தவ மதத்துலேருந்து, முஸ்லீம் மதத்துலேருந்து, எல்லா மதத்துலேருந்தும் கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் 10 நிமிஷம் தான் பேசுறது. ஸோ அழகாக யுக்தி யூஸ் பண்ணுவாங்க. டைம் ஆகிடுச்சு, அதனால் எல்லோரும் அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் கடைசியில் பேசுவார், நிறுத்த மாட்டார். 3, 4, 5 மணி நேரம் கூட பேசிகிட்டே இருப்பான். ஏன்னா யார் நடத்துகிறாங்களோ அவங்க தானே பேசுவாங்க. இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே போதுன்னு தானே போகிறாங்க. ஸோ அதுமாரி யுக்தியை நாம் பயன்படுத்தணும். ஏன்னா இது மாதிரி எங்கள் சென்டர்லேயும் வச்சாங்க. ஆக்சுவலாக சென்ட்ரலில் வைக்கல, அது ஆமாம் சென்டர்காரங்க தான் வைக்கிறாங்க அந்த உலக யோகா தினத்துக்கு. ஸோ அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. பார்த்தா மணிக்கணக்காக அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் பேசி இங்கே நம்ம சிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கூட்டமே போயிடுச்சு. ஏன்னா இருட்டாயிடுச்சு, மணி 10 ஆயிடுச்சு. ஸோ அதுதான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே இவங்க பேசிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பேசி விட்டு கடைசியில் கமெண்ட்ரி மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்னென்னா அது அந்த விழா சமமாக கொடுத்தாகணுன்ற இது. ஏன்னா அது நடத்துறது வேறு ஒருத்தவங்க சேர்ந்து நடத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தப்பில் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ பாருங்களா, அஞ்ஞானிகள் எவ்வளோ திறமையாக இருக்கிறாங்க இல்லை? சத்யசாய் பாபா குரூப் நீங்கள் அங்கெல்லாம் போய் பாருங்களா, நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதேமாதிரி ஜெகோவின் சாட்சிகள் அல்லது எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போனாலும், முஸ்லீம்கள் மாநாடு அதெல்லாம் போகும்போது நமக்கு ஐடியா கிடைக்கும். எப்படி அதை நடத்துகிறாங்க, எப்படி ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க, எப்படி செக்யூராக பண்ணுறாங்க, பாதுகாப்போடு எப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரியே நம்ம பண்ணணும். சரி, ஏதாவது பண்ணணும் சிவ ஜெயந்திக்குன்றார் பாபா. சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும், சபை எதுவும் இருக்காது, இந்த மாதிரி இயக்கம்லாம் இருக்காது. சங்கமயுகத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. உண்மையிலே ஆதி சனாதன சபை இந்த பிராமணர்களுடையது, பாண்டவர்களுடையது அப்படின்னு நீங்கள் முதல்ல நிரூபிக்கணும் இல்லையா? அந்த மண்ணின் மைந்தர்கள் யார்? இவங்க தான் பிராமணர்கள். ஸோ உண்மையிலே மண்ணில் மைந்தர்களே நாம தான். ஆனால் காமெடி என்னென்னா, கடைசியில் வந்தவங்கெல்லாம் மற்றவங்கள பிடிச்சி வந்தேரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் செம காமெடி. சரி, அதை முதல்ல நிரூபிக்கணும். பாண்டவர்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க, பிறகு சொர்க்கவாசிகளாக ஆனாங்க. இப்போ யாருமே ஆதி சனாதன தேவி தேவதைகளின் சபை அப்படின்னு சொல்ல முடியாது. தேவதைகளுடைய சபைன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ராஜ்யம். ஸோ இப்போ சபான்றதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும் போல இருக்குது. ஒரு குழு இயக்கம் அந்த மாதிரி வரும் போல இருக்குது. லோக்சபா, ராஜ்யசபா. ஸோ அதனால் இதை சபான்னு சொல்ல முடியாது. அது தர்மம் அல்லது ராஜ்யம் அப்படி தான் சொல்ல முடியும். அந்த ராஜ்யத்தை இப்போ பாண்டவர்கள் தான் அடையிறாங்க. ஆனால் கல்பத்தின் சங்கமத்தில் இந்த சபைகள்லாம் இருந்துச்சு. அதில் ஒன்று இந்த பாண்டவ சபை இல்லையா? ஸோ அப்போ சபைன்றது ஒரு இயக்கம் மாதிரி தான் வருது இல்லையா? மற்ற எல்லா இயக்கம் மாதிரி இதுவும் ஒரு இயக்கமாக இருந்துச்சு. சொர்க்கத்தில் எந்த இயக்கமும் கிடையாது. ஸோ சங்கமயுகத்தில் இருக்கிற இந்த பாண்டவ சபையை ஆதி சனாதன பிராமணர்களுடைய சபை அப்படின்னு சொல்லலாம். இதை யாருமே தெரிஞ்சிருக்கலை. ஸோ கிருஷ்ணர் பேர்னால பிராமணர்கள் கிடையாது, பிரம்மாவின் பேர்னால தான் பிராமணர்களின் உயர்வு இல்லையா? பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்
பிராமணர்கள் தான் இருக்கே தவிர கிருஷ்ணருக்கும் பிராமணர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் பிராமணர்கள் ஆகி தான் கிருஷ்ணராகவே ஆகுறாங்க. ஸோ பிரம்மா பேர்னால் நீங்கள் பிராமண சபை அப்படின்னு உங்களை சொல்லலாம். இந்த விஷயத்தை புரிய வைக்கிறவங்களும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஞானம் தெரிஞ்சிருக்கணும். உடலற்ற சிவன்தான் கீதா ஞானத்தை கொடுக்குற வள்ளல். மூன்றாவது கன்று அந்த திவ்ய திருஷ்டியை கொடுக்குற வள்ளல், தெய்வீக கண்ணை கொடுக்குற வள்ளல் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். அதை நீங்கள் முதல்ல உங்களுக்கு தாரணை பண்ணி பிறகு மாநாட்டில் கூப்பிட்டு எல்லோருக்கும் சொல்லணும். யார் எங்களால் இதை நிரூபித்து சொல்ல முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தங்களுக்குள்ள சந்தித்து இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு கலந்துரையாடல் பண்ணிவிட்டு போய் இதை புரிய வைக்கணும். இல்லையா? ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இது மெயினாக குறிப்பெடுத்து சொல்லணும், ரொம்ப முக்கியமாக. பாருங்கள், ஒன்றுமே இல்லாதது பார்த்திங்கன்னா அந்த பைபிளும் குரானும் விவாதம் பண்ணுவாங்க, என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரியல, இல்லையா? ஸோ நமக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது, அப்போ நம்ம சொல்லணும்ல. யுத்த மைதானத்தில் மேஜர், கமாண்டர் எல்லாருடைய குழுவும் இருக்கும். அது மாதிரி இங்கே மகாரதிகள் எல்லாம் கமாண்டர்கள். ஸோ அங்கே கமாண்டர்கள்லாம் சந்தித்து இப்படி இப்படி போரிடணும்னு பிளான் பண்ணுற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணணும். பாபா தான் படைப்பவர், இயக்குபவராக இருக்கிறார். சொர்க்கத்தை படைக்கிறாரு, அதுக்கான வழியை நமக்கு சொல்கிறார். எப்படி படைக்கணும், எப்படி கான்ஃபரன்ஸ் வைக்கணும், மாநாடு நடத்தணுன்ட்டு. மகா சபையை உருவாக்குங்கள், பிறகு இந்த விஷயத்தை எடுங்க கையில், இல்லையா? அப்படியே அவங்க பண்ணுறதை அப்படியே கூட பண்ணலாம். சத்ய சாய்பாபா குரூப் பண்ணுற மாதிரி அனைத்து மத நல்லிணக்க அல்லது இந்து மத நல்லிணக்க அப்படி ஏதோ ஒன்று. அது பார்த்திங்கன்னா நிறையா அந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்து இதுன்ட்டு நிறையா ஒரு பெரிய கிரவுண்டில் போடுவாங்க அவங்களே வருஷம் வருஷம். ஸோ அப்போ நம்ம ஆட்களையும் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ வழக்கமாக அந்த 7 நாள் கோர்ஸு, அந்த லிங்கம் இது தான் வைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு சொற்பொழிவு அங்கே நடக்கணும். சொற்பொழிவுக்கு வாய்ப்பு கேட்கணும், அதுதான் மெயின், இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை எடுங்க. கீதையின் பகவான் யார் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா, ஆஹா இனிமேல்ட்டு அவரை தான் நினைக்கணும், அவரோட தான் யோகம் வைக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். பாபா சொல்கிறார், நான் வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன், உங்களுக்கு வழியை சொல்கிறேன், நீங்கள் பறக்கிறதுக்கு தகுதியானவர்களாக ஆகுங்க. ஆனால் மாயை என்ன பண்ணுது, சிறகுகளை துண்டிச்சிருது. ஏன் துண்டிக்குது? யோகா கட் ஆகுறதுனால. ஸோ யோகத்திலே மூழ்கி இருக்கிறீங்க, பாபா நினைவிலே மூழ்கி இருந்தீங்கன்னா பறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பாபாவோடு புத்தி யோகத்தை இணைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய ஆத்மா தூய்மையாகி பறக்கும், தூய்மையாகிடும் மற்றும் பறக்கும். நல்லது. ஸோ அப்படியே சேவையே சொல்லிட்டு கடைசியில் சுய புருஷார்த்தத்துக்கு சொல்கிறார். மாயை துண்டிச்சிடுச்சு, பறக்கிறதுக்கு தகுதியுடையவர்களாக ஆகுங்க. என்னை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா தூய்மையாகிடுவீங்க, பறந்துடுவீங்க. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்க நமக்கு சரம். இந்த ஞான அமிர்த தாரையின் மூலம், அதாவது மழையின் மூலம் எல்லோரையும் நோயற்றவர்களாக ஆக்குங்க, அதாவது சொர்க்கவாசிகளாக ஆக்கிற சேவை செய்யுங்க. ஞான அமிர்தத்தை நீங்களும் குடித்து மற்றவங்களும் குடிக்க வைங்க. மனிதர்களை தேவதையாக்கணும். பாபா எப்படி இரக்கமனத்தோடு இந்த ஞானத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி நீங்களும் மாஸ்டர் இரக்கமனமுடையவராகி பாபாவுக்கு சமமாக சேவை செய்யணும். ஸோ ஞானத்தின் எல்லை வரை போய் ஞானத்தை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலியாகி சிவ ஜெயந்தி பற்றி புரிய வைக்கணும். ஸோ சிவ ஜெயந்தியிலேருந்து தான் கீதா ஜெயந்தி வருது. அந்த கீதா ஜெயந்தி மூலமாக தான் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜெயந்தி, அதாவது அவருடைய பிறவி நடக்குது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். வரதானம்.
தந்தையின் அன்பை தாரணை பண்ணி அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்பானவர் ஆகுங்கள். வரதானம்: தந்தையின் அன்பை தாரணை செஞ்சு அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்பானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, பாபா எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக தான் அன்பு கொடுக்குறார். ஆனால் குழந்தைங்க தன்னுடைய சக்திக்கு ஏற்ப அந்த அன்பை தனக்குள்ளே நிரப்பிக்கிறாங்க, தாரணை பண்ணிக்கிறாங்க. ஸோ அமிர்த வேலை காலை எழுந்த உடனே எடுத்த உடனே அப்பாவுடைய அன்பை எந்த அளவுக்கு தனக்குள்ளே நிரப்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மற்ற எந்த வெளி உலக அன்பின் கவர்ச்சியிலும் சிக்கிக்க மாட்டாங்க. அது அவங்கள இழுக்காது. ஏன்னா நிரம்பி இருக்குது. இது எப்படின்னா, சாப்பிடாம நீங்கள் ரோட்டில் போகும்போது தான் அந்த பசியில் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு இதை வாங்கி சாப்பிட்ணும், அதை வாங்கி சாப்பிட்ணும், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அது இதுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது அந்த ஈர்ப்பு இருக்காது. அதே மாதிரி ஆத்மாவுக்குள்ளே பாபாவுடைய அன்பு நிரம்பி இருந்துச்சுன்னா மனித அன்புக்கு ஆத்மா ஏங்காது. அந்த அன்பு ஒரு கவர்ச்சி இல்லை, அந்த அன்புக்கு தானே ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அன்புக்கு நாம் ஏங்க மாட்டோம். அப்பாவுடைய அன்புனால நீங்கள் உங்களுடைய இதயத்தை நிரப்பிட்டீங்கன்னா. ஒருவேளை உங்கள் இதயத்துக்குள்ள அப்பாவுடைய அன்பு நிரம்பலை, காலியாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மாயை விதவிதமான ரூபத்தில் விதவிதமான அன்பு காட்டி கவர்ந்து தன் பக்கம் இழுத்துக்கும். அப்புறம் உத கொடுக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, உண்மையான அன்பானவர் ஆகி பாபா பரமாத்மாவுடைய அன்புனால நிரப்பிக்குங்க. எப்போவுமே ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லையா? ஒரு சிலர் செல்ஃபோன் அப்படி ஸ்லைட்டாக குறைஞ்சாலே உடனே போய் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. போங்க, அது செல்ஃபோனுக்கு நல்லதா கெட்டதாக தெரியாது, ஆனால் ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலியே விடக்கூடாது. அப்பாவை நினச்சி அந்த அந்த அன்புலேயே மூழ்கி இருக்கணும். இப்போ தான் அந்த அதீந்திரிய சுகம் தெரியும். ஸோ அது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு வேலையை செஞ்சு முடித்த உடனே பாபா நினைவிலேருந்து மறுபடியும் டேங்க், ஆத்மான்ற டேங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா மாயை குப்பையை ஃபில் பண்ணிவிடும், பிரச்சனையாயிடும். சரி, ஸ்லோகன்: தேகம், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தத்துக்கும் மேலே பறக்கக்கூடியவங்க தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் இல்லையா? தேகத்துக்கும் மேலே போகணும், தேகத்தின் பழைய உலகத்துக்கும் மேலே, பழைய சம்பந்தத்துக்கும் மேலே, தேகத்தின் அனைத்து சம்பந்தத்துக்கும் மேலே பறந்துக்கிட்டே இருக்கிறவங்க. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஃபரிஸ்தா, பறந்துக்கிட்டே இருக்கிறேன். பற்ற அறுத்த ஃபரிஸ்தா. கீழே என்னுடைய அம்மாவுக்கு ஏதாச்சும் எனக்கே அது அம்மா இல்லையா? ஸோ என்னுடைய இதை நினச்சிங்கன்னா கீழே மாட்டிக்கிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துலேயும் மேலே பறக்கிறீங்க. நான் சிவனுடைய மனைவி, பார்வதி தேவி, அனைவரும் என்னுடைய குழந்தைங்க. எல்லோருக்கும் சக்தியை கொடுக்குறேன், அல்லது என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்குறேன். இவ்வளவுதான் இல்லையா? ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய வீடு, எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள், சக்தி கொடுக்குறேன். அப்போ அந்த எல்லைக்குட்பட்ட எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி மேலே பறந்துக்கிட்டே இருக்கிற குழந்தை தான் இந்திரபிரஸ்தத்தில் வசிக்கிறவங்கன்னு அர்த்தம்ன்றது இல்லையா? இந்திரபிரஸ்தன்றது இப்போ இந்திரனுடைய சபை, பாபா தான் இந்திரன் இல்லையா? ஸோ அவருடைய சபையிலே நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா கவர்ச்சியிலேருந்தும் விலகி மேலே எப்போவுமே பறந்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. லவ் யூ பாபா.